அழகன் ரெசிடென்சி திருச்செந்தூர். திருச்செந்தூர் ரூம் டூர் பார்க்கலாமா? அப்படியே வாங்க டால். திருச்செந்தூர் ரூம் டூர் எப்படி இருக்கு? திருச்செந்தூர் வந்து நாங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம். ஆமா, சூப்பர். அழகன் ரெசிடென்சி 2300 ரூபா ஆன்லைன்ல கிடைச்சிச்சு. அப்படியே ஒரு ரூம் டூர் காட்டுறோம், பாத்துங்க. இந்தியா டோருக்கு திறக்குது. டோர்ல இருந்து சூப்பரான ஒரு காட்டு, அப்படியே ஃபேனு, ஏசி, இங்க ஒரு டிவி, ஓகே, வார்ட்ரோப். என்ன தனியா எம்டி காலியாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இங்கே 2 சேர் இருக்குது, உட்காந்துக்கலாம். மிரர் இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூம் காம்ப்ளிமெண்ட்ரி 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இது கிட்டு இருக்குது. ஓகே, அவ்வளோதானா? லெட்ஸ் கோ. சொல்லு. இது வந்து 3 ஸ்டார் ஹோட்டலா? 3 ஸ்டார் ஹோட்டல். அதுக்கு ஒர்த்தா இல்ல நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கேருந்து கோவில் பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ். 5 ஸ்டார் இல்லைப்பா, நம்ம வசதிக்கு 3 ஸ்டார்ப்பா. ஓகே. மீன்ஸ் அக்ஷயா கோயில் கூட்டமாக தெரிஞ்சு சாப்பிட்டு போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு. ஹோட்டல் செம்ம கூட்டம், நல்லா ஃபேமஸான ஹோட்டல். நீங்களாம் வந்தால் கோயில் வாசல் இருக்கும், அடிவாரத்துலேயே இருக்குது. மீல்ஸுக்கு வந்து சைட் டிஷ். சூப்பரான குழம்பு. அப்பளம் எவ்வளோ பேர் அப்பளம் பாருங்க. அப்பளம் சாம்பார் ரெடி போட்டு கொடுப்பேன். சாம்பார் ஏன் கொடுத்த சாம்பார் பாலா. ஏய் பாலா, நேற்று விரிவிச்சா சாப்பிட்டாச்சு. கடைசியாக பாயசம். லஞ்சா? பரவாயில்ல, பில்லு தான் எவ்வளோ தெரியல. வாங்க சீக்கிரம் போகலாம், டைமாயிடுச்சு. ஏஞ்சிக்க முடியல 2 பேருக்கும். அப்படியே பாருங்க, பட்ட பகல்ல 3 மணிக்கு இவ்வளவு கூட்டங்க. வேர்த்து விறுவித்து போய் நாழி கிணறு கிட்ட வந்துட்டோம். பாலா ஊத்து. நாய் கிணறுல போயிட்டு குளிச்சுட்டு இங்கே பாருங்க ட்ரெஸ் போட்டாச்சு. உன் ட்ரெஸ் காட்டுமா? ஏன் நின்று காட்டு. நாய் கிணறுல குளிச்சாச்சா? வரத்தியா? செல்வா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, கெட்டிங் ரெடி ஆகி முடிச்ச பிறகு காட்டுறோம். அப்படியே இப்போ சரியான காற்று. அப்படியே பாருங்க, திருச்செந்தூர் கடல், பீச்சு வேற லெவலில் இருக்குல்ல. ஆமாம், குளியல். மக்கள் எல்லாம் குளிக்கிறாங்க, வெயிலுக்கு குளிக்குது, ஜம்முன்னு இருக்கு. இப்போ அடுத்தது சாமி பார்க்க போகிறதுக்காக உட்காந்துருக்கோம் கைஸ். செல்வா ரெடி ஆகிட்ட பிறகு போகலாம். இல்லைம்மா? ஏம்மா? ஏன் செல்வா ரெடிடா? செல்வா ரெடி. சூப்பர். ஹாய் செல்வா. நாழிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்ல வேலை என்னன்னா காலைல வந்தால் செம கூட்டம் வந்திருக்கோம் போல். இப்போ நாங்கள் ஈவினிங் மணி என்ன ஒரு 3-4 மணிக்கு வந்ததுனால நாழிக்கிணறுல கூட்டம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இறங்கணும், டடன்னு போய் குளித்தோம். சும்மா 20 rupees. அவங்க காசுலாம் கேட்கல, எங்களால் முடிஞ்சதை கொடுத்தோம். 20 rupees கொடுத்து டப்பு தண்ணி ஊற்றுறாங்க. வெளியே வந்து ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. ஆனால் ட்ரெஸ் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் பார்க்க முடியுமா? கோயிலுக்கு வந்துட்டா எங்கே கிடைக்குதோ பாட்டு வேண்டாம். முருகர் பார்த்துப்பார். ரைட்டுங்க, வாங்க கோயிலுக்கு போகலாம். 100 ரூபா தரிசனம். காலைல கேட்டேன்,
காலைல போனவங்களுக்குலாம் ஒரு என்ன ஆயிடுச்சு 100 ரூபா தரிசனத்தில் காலைல எவ்வளோ சொன்னாங்களோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சா இன்றைக்கி சண்டேல. அப்போ ஈவினிங் நாங்கள் போயிருக்கோம். 100 ரூபாயில் போகலாமா இல்லை யாராவது ஸ்பெஷல் தரிசனம் இருந்தால் கேட்டு போகணும் தான் பார்த்து தெரியல. முருகர்கிட்ட போய் கேட்கணும். முருகர் காலையில் ஃபோன் பண்ண மிஸ் கால் கொடுத்துருக்காரு, இன்னும் காலே பண்ண மாட்டாரு. ரொம்ப பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால சும்மா பிஸி போல். கந்தனுக்கு அரோகரா. பாரு நாங்களே வந்துட்டோம், இன்னும் எங்கள் காலை எடுக்கல, வரோம் டேரெக்டாக உள்ளே வந்து பார்த்துக்கிறோம், உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே 600 கிலோமீட்டர் கடந்து இந்த கோபுரத்தை வந்து பார்த்த உடனே எல்லா டயர்ட்னஸும் போயிடுச்சிங்க. அவ்வளோ ஹாப்பி. இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இதில் எப்படி நம்ம போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரப்போகிறோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. கூட்டத்தில் எப்படா போகிறது கடவுளை அப்பனே முருகா, ஏற்கனவே 700 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு, இன்னும் 4 மணி நேரம் நிற்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் போது கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து, அப்பா 500 ரூபா தரிசனம் இருக்குது, போய் அரை மணி நேரத்தில் சாமி பார்க்கலாம் போறியான்னு கேட்டார். தோ வரங்கன்னு சொல்லிட்டு பர்ஸில் இருக்க மொத்த சில்லறையும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போய் ஜம்முன்னு பார்த்துட்டு வந்தாங்க. சாமி பார்த்துட்டே இல்லையா? சூப்பராக பார்த்தாச்சு. இல்லை 500 ரூபா கொடுத்து பார்த்துருக்கோம், சூப்பராக பார்த்தாச்சுன்னு சொல்கிறா. 500 ரூபா கொடுத்துனா சூப்பரான தரிசனம், கிட்ட போய் தாராளம் சூப்பராக பார்த்தாச்சு. நிம்மதி. வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஓம் முருகா. கிட்ட போய் டக்குன்னு பார்த்தாச்சு. சந்தோஷம் தானே? ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. 500 ரூபாய்க்கு 30 மினிட்ஸு போனோம், டக்குன்னு பார்த்தோம், வந்தாச்சு. ஓகேவா? ஹாப்பி ஹாப்பி. வெற்றிவேல் முருகா. நாங்கள் போனது வந்து இந்த கோபுர வாசல் வழியாக தான். சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து பார்க்குறப்போ சாமியே வந்து வெளியே நிற்கிற மாதிரி தெய்வான யானை நின்றுட்டு இருந்துச்சு. தெய்வான யானையை பார்த்த உடனே சாமியோட மறு உருவத்தையே பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் மணி கொடுத்து யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க. அப்படியே யானைக்கு சாப்பிட்றதுக்கு குக்கும்பர், வாட்டர்மெலன் அதெல்லாமும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே தியாவா டேடியும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சுன்ட்டு 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. அடுத்த அதிசயம் பாருங்கள், முருகரோட வாகனம் மயில். இங்கே மட்டும்தாங்க இத்தனை மயில் வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியுது. ரொம்ப வந்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவுமே இருந்துச்சு. இந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு 1000 கண் இல்லை, 10,000 கண் இல்லை, கோடி கண் இருந்தாலும் பத்தாது. அந்த அளவுக்கு இந்த கோபுரம் அந்த வேலோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. காஃபி வாங்கியாச்சு. ஒரே காஃபி. காஃபி உதயம் காஃபி பயங்கரமாக காஃபி. போகிறப்ப டபரா செட் எடுத்துட்டு போயிடலாமா? டின்னர் சாப்பிட பாலாஜி பவன் வந்திருக்கோம். என் ஆள் பேரை பார்த்த உடனே என்ன பண்ணோம், உள்ளே வந்துட்டோம். ஒன்றுமே இல்லை. பரோட்டா, சப்பாத்தி, வெஜ் நூடல்ஸ். ஒன்லி வெஜ். என் பொண்ணு வெஜ் தான் உள்ள வர மாட்டேங்குது. ஆனால் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கு. பாருங்க மலா சில்லி பரோட்டா அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. சென்னை மக்களே, டோன்ட் மிஸ் தி சில்லி பரோட்டா இஃப் யூ கம் டு பாலாஜி பவன் திருச்செந்தூர். ஏன்னா நம்ம சென்னையில் வந்து சில்லி பரோட்டா வந்து சில்லி பரோட்டா மாதிரியே இருக்காது. நல்லா அருமையாக இருக்கு, சாப்பிடலாம். காலி பண்ணிட்டோம். அது மட்டும் தான் வலிச்சு நக்கியாச்சு. நைட்டில் ஒரு டைம் இந்த கோபுரத்தை வந்து பாருங்கள், அப்படியே தகன்னு அப்படியே ஜொலிக்குது லைட்லாம் போட்டு. ஃபேமஸ் மணி ஐயர் ஹோட்டல் வந்திருக்கோம். ஃபேமஸ் மணி ஐயர் ஹோட்டல். நல்ல கூட்டம். மணி பார்த்தீங்கன்னா 11 மணி. டிஃபன் என்னென்ன இருக்குன்னு தெரியல, கேட்குறேன் பார்ப்போம். நம்ம அதிகமாக சாப்பிட்ற மாதிரி பேஷாக இருக்கும். நம்மளாம் இலையெல்லாம் கலவர பழக்கம் இல்லை, தண்ணி ஊற்றி இலையோட சாப்பிட்றதா? இலையோட போட்டோம். டால் என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? பொங்கலா? எங்கே போனாலும் இந்த பொங்கலை விட மாட்டேப்பா. நான் விட மாட்டேன் பூரிய. தியா விடாது இட்லிய. தியா உனக்கு இட்லி தானே ரொம்ப பிடிக்கும். சோறா? அடப்போடா. 11 மணிக்கு நல்ல கூட்டமாக இருக்குது. மணி ஆயிரத்தில் எல்லாம் பக்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து எடுத்து வாங்கிறாரு. அடாடா இங்கே பாருங்க, பொங்கல் எவ்வளோ அற்புதம். அடாடா ஒரே ஒரு வடை வைங்கினேன், 1 வைங்கினேன். சூப்பரு. தால் இட்லி வந்துச்சு. தியா ஃபேமஸ் பூரி வந்துச்சு. சூப்பராக இருக்கு. மாதிரி
டேஸ்ட் பண்ணேன். தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, கார சட்னி. யாருக்கெல்லாம் சட்னி எடுத்துன்னு வந்து இப்படி பக்கத்தில் வச்சுட்டு சாம்பார் இந்த பக்கில் வச்சு கொடுத்தேன் ஜக்கில் சூப்பராக இருக்கும். பக்கெட்டில் மாசா இருக்கலாம். இது மாதிரி எனக்கு சட்னிலாம் வச்சா ரொம்ப பிடிக்குங்க. நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு ஊற்றி அடிக்கலாம். பேஷ் பேஷ் சூப்பராக பாருங்க. எல்லாம் போட்டாச்சு, நக்கியாச்சு. டால் இட்லி சாம்பார்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பர். நல்லா இருக்கம்மா பூரி? சொல்லுங்க, வாயை அடைச்சி போச்சு என் பொண்ணு. நம்ம வந்து ஹோட்டல் செக் அவுட் வந்து 3 o'clock தான். அதனால் மார்னிங் வியூ வந்து எப்படி இருக்குன்ட்டு வந்து பார்க்கலான்னு வந்தோம். இந்த மாதிரி ஃபோட்டோ ஷாப்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான், ஒரு ஷாப்புக்கு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்கே போனாலும் நம்ம பயாஸ் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அடைங்க பாருங்கள். செப்பல் ஸ்டாண்ட், செப்பல் விடுங்க. சந்தோஷமாக போய் சாமியை பார்த்தாங்க. நிறைய வச்சுருக்காங்க. பிடிச்ச முருகர் ஃபோட்டோ. ஐயோ சூப்பராக. கேன்டீன் கோயில் வெளியே இருக்குது, வாசல்லே கேன்டீன். காஃபி இருக்குது, வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். அனைத்து விதமான பிரசாதங்கள் இருக்குது. சாத்துக்குடி வெட்டுக்காரமாக சாத்துக்குடி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பாரு, இது போய் 80 ரூபாவா. ஈவினிங் வந்து நம்மளால் வள்ளி குகை பார்க்க முடியல. அதனால் மார்னிங் வந்து பார்த்தோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் தொட்டிலாம் கட்டியிருந்தாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே பீச் பக்கத்துலேயே இருக்குங்க. அப்படியே பீச் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கா. பாலா ஹலோ, இது வள்ளி குகை பார்த்தாச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. ஆமா, கரெக்டா அந்த குகைக்குள்ள போனா ஒரு 5 பேர் 6 பேர் போக முடியும். ஆனால் வெந்து போய் நூலை செய்யணும். அவன் உள்ள எப்படி ஐரி சாமி கும்பிட்றாருன்னு தெரியல வச்சு எல்லாருக்கும் சூப்பரா பண்றாரு. 20 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்க போனாலும் காசு எடுத்துன்னு போவோம். அது மட்டும் தான் இந்த கோவிலில் வந்தால் தெரிஞ்சுக்கலாம். காசு இல்லைன்னா உங்களுக்கு விபூதி கூட கிடைக்காது போல. காசு இல்லைன்னா சொன்ன மாதிரி விபூதி கூட தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த குகைக்கு என்ன சொன்னார்னா, அவரு வள்ளி வந்து யானைக்கு பயந்துட்டு வந்து இந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் முருகப்பெருமாள் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்காரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த யானைலாம் உள்ளே போக முடியாது, இவ்வளோ சந்து தான் இருக்குது. அவ்வளோ குனிஞ்சு உள்ளே போயிட்டு அப்படியே குனிஞ்ச மாதிரி வெளியே வந்துடணும். நல்ல ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. செம வைப்பு, நல்லா இருந்துச்சு. நல்லா ஆல் வியூ பயமாக இருக்குல்ல? பா, அப்படியே பீச்சு க்ளீனாக கிறிஸ்டல் கிளியர் வாட்ரு. நம்ம மாதிரி இந்த என்ன சொல்கிறது, மால்தீவ்ஸ் போனால் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். அப்படியே இங்கே கோவில், இதான் அந்த வள்ளி குகைன்ற கோவில். நல்லா இருக்கு. சின்ன கூட்டம் பாருங்கள். எங்கேருந்து அப்படியே போகுது கோயிலை சுற்றி. எப்படியும் இப்போ மணி என்ன 12, இப்போ வர 12 மணிக்கு வந்து பூஜை சொல்லிட்டு காத்திருப்பாங்க. அப்படியே அவங்க 2 மணி 3 மணிக்கு வெளியே வந்துடுவாங்க நம்புகிறேன். கூட்டம் செம கூட்டம் இன்னைக்கு. கூட்டம் தெரியுதுங்களா? கூட்டம் வரோம் பாருங்க. ஃப்ரீ பஸ் போகுது. அப்படியே கடல், இதாங்க ஹைலைட்டு. கடல் பக்கத்தில் இவ்வளோ கோயில் இருக்குதுதாங்க ஹைலைட்டு. முருகர் எப்படி தான் பிளான் பண்ணி வந்து கட்டினாரு தெரியல. ஃபைனலி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் வந்து இந்த இடத்துலையே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இங்கே வந்து நம்ம பார்த்தே ஆகணும். அந்த அளவுக்கு கோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. முருகா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்களும் முருகா பார்த்து ரொம்ப ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.